அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இன்னைக்கு திரைவம்சத்தில் நான் பார்க்க போகிற படம் இப்போ அப்கமிங் ஏஜ் ஃபிலிமாக வந்திருக்க ஒரு கம்மிங் ஏஜ் மூவியாக வந்திருக்க படம் தான் ஓஹோ எந்தன் பேபி. இந்த படம் ரொமான்டிக் காமெடி அந்த மாதிரி ஜானரில் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட தம்பி ருத்ரா அவர்கள் ஹீரோவாக அறிமுகமாயிருக்காரு. அது இல்லாமல் தமிழில் வந்து மிதிலா பால்கர்னு பாலிவுட்டில் வந்து சிறந்த நடிகைன்னு பேர் எடுத்தவங்க வந்து இந்த படத்து மூலியமாக தமிழுக்கு அறிமுகமாயிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனது யாருன்னா, ஒரு காலத்தில் வந்து முன்னாடி 5 ஸ்டார் கிருஷ்ணான்னு சொல்லி சில காட்சிகள்லாம் படங்களில் வந்து காமெடிக்கு வந்து அப்புறம் ஆரைந்த ஆரையம்பலம் அது மாதிரியான படங்கள், ஆட்டோகிராஃப் இந்த மாதிரி படங்களில் ஒரு சின்ன சின்ன வேஷங்கள், ஆரண்ய காண்டத்தில் கூட ஜோஷியர் கேரக்டர்லாம் பண்ண அவர் கிருஷ்ணா அவர்கள், கிருஷ்ணகுமார் ராம்குமார் தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அவருக்கு அறிமுகம் இந்த படம் முதல் படம். அவர் வந்து ஆட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. உலகநாயகன் கமல் அவர்களை வச்சு போத்தீஸ் ஆடு அந்த மாதிரி நிறைய ஆட்ஸ்லாம் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவர் தமிழ் ஃபீல்டில் வந்து குறிப்பிட்ட சில படம் செலக்டிவாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் அந்த படத்தில் வந்து இயக்குனராக அறிமுகமாகிருக்காரு. படம் வந்து டெக்னிக்கலி நல்லாவே ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் அந்த ரிவ்யூவில் இருக்குது. அதனால் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இப்போலாம் சமீப காலமாக வந்து ஒரு ட்விட்டர் மாதிரியான சோஷியல் மீடியாவில் வந்து படத்துக்கு கிவ்அவே நிறைய கொடுத்தாங்க. இந்த படத்துக்கும் நிறைய கிவ்அவே கொடுத்து படத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஹோட்டல்கள் அந்த மாதிரியான விஷயங்களில் கூட இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஓஹோ எந்தன் பேபி படத்துக்கு. அது இல்லாமல் சமீபத்தில் கூட கிறிஸ்டோபர் கனகராஜ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 211 டிக்கெட்ஸை வந்து அவரோட கை காசு போட்டு அவர் செலவில் வந்து நல்ல படம்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணார். காசி தேட்டரில் வந்து 211 டிக்கெட் பால்கனிக்கு அவரோட கை காசு போட்டு பண்ணியிருந்தார். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஓஹோ எந்தன் பேபி படத்துக்கும் ஏகப்பட்ட கிவ்அவேஸ் நல்லாவே ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா படம் பார்க்குற விரும்புகிற அந்த ரிவ்யூவர்ஸ்க்கு இது நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. டிக்கெட் புக்கிங் பண்ணி கொடுத்துட்டா மிச்ச செலவெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ ஒரு நல்ல முன்னெடுப்பு தயாரிப்பு தரப்புலேருந்து அதுக்கு காரணமாக இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் டீமு, பிஆர்ஓ டீம் எல்லாருக்கும் நம்மளோட பாராட்டுகளை நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படமும் எனக்கு ஒரு டிக்கெட் கிவ்அவே மூலியம் தான் கிடச்சி. ஏஜிஎஸில் நேற்றுக்கு பார்த்தேன் ஒரு 3 மணி ஷோக்கு. ஸோ இந்த படத்தை மற்ற விரிவான ஒரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் இனி பார்க்கலாம். வாங்க படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ ருத்ரா வந்து டைரக்டர் மிஷ்கின் அவர்கள்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துடுறாரு. ஸோ அவர் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு படம் இயக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு விஷ்ணு விஷால் அணுகிறாரு. விஷ்ணு விஷால் வந்து அவர்கிட்ட கதை கேட்குறாரு. ஒரு 2 கதை சொல்கிறாரு. 2 கதை வந்து விஷ்ணு விஷால் அவர்களுக்கு பிடிக்கல. 3வது ஒரு கதை சொல்லும்போது ரொமான்டிக் கதையாக சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவரோட ஓன் லைஃப் ஸ்டோரியை சொல்லிடுறாரு ருத்ரா. ஸோ அது வந்து இன்ட்ரோவில் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டும் போது நல்லா இருக்கு கதை அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னோட ஓன் ஸ்டோரி. ஸோ இது வேணாம், இதுக்கு மேலே எடுக்க வேணாம், எனக்கு பிரேக்கப் மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது இல்லைன்னு சொல்லி முடிக்கிறாரு. அவரோட லவர் கூட அவர் பேசுறது இல்லைன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நிறுத்துறாரு கதையை. ஸோ விஷ்ணு விஷால் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் உங்களை 2வது பாருங்கள், அவங்க கான்ஃப்ளிக்ட்லாம் சரியாக அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் டிசைட் பண்ணணும்னா நீங்கள் அவங்ககிட்ட பேசிட்டு வாங்க, என்ன மாதிரியான எண்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம படத்தில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து அவரோட எக்ஸ் லவரை பார்க்கறதுக்கு மணிப்பாலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. சரி அவரும் மணிப்பால் போயிட்டு பேசிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோவான விஷ்ணு விஷால் அவர்கள் இந்த கதையை கேட்டுட்டு ஓகே சொன்னாரா இல்லையா, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இப்போ புதுசாக டைரக்டராக முயற்சி பண்ணுற அந்த ருத்ராவுக்கு ஓகே சொன்னாரா இல்லையா, அவங்களோட காம்பினேஷனில் படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து இந்த லவ் பொண்ணோட இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க ருத்ரா சேர்ந்தாரா இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு ஃபீல் குட்டாக சொல்லி முடிக்கிறது தான் பேலன்ஸான கிளைமேக்ஸோட முடிகிற மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். அந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, இந்த படம் வந்து டெக்னிக்கலி சவுண்டாகவே இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக நம்ம அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டெக்னிக்கலாக நல்ல ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே பளிச்சுன்னு இருக்குது. ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. மொத்த டீமுக்கும் பாராட்டுகள். குறிப்பாக டெக்னிக்கல் டீம் அந்த கேமராமேன் அவர்களுக்கு கண்டிப்பாக பாராட்டு கொடுக்கணும். அந்தளவு கலர்ஃபுல்லாகவே இருக்குது. நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது. அந்த ஆங்கிள்ஸ், கேமரா ஆங்கிள்ஸ் ரிச்னஸ் நல்லாவே தெரியுது. பணத்தை நல்லா செலவு பண்ணி ரிச்னஸாக எடுத்திருக்காங்க. பல லொக்கேஷன்ஸில் எடுத்திருக்காங்க. பல ஊர்களில் போய் எடுத்திருக்காங்க. ஸோ கேமராமேன், அப்புறம் ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். டைரக்டர் வந்து அவருக்கு முதல் படம் மாதிரியே தெரியல, நல்லாவே கொண்டு போயிருக்கார் படத்தை. படம் வந்து இந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற ருத்ராவோட லைஃப்பில், ஸ்கூல் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் லவ், அதுக்கப்புறம்
ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க லைஃபு, அதுக்கப்புறம் அந்த லவ்வரோட அந்த கான்ஃப்ளிக்ட்னு சொல்லி அவரோட லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி இருக்குன்றத படமாக கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு பாராட்டுகள். கிட்டத்தட்ட துள்ளுவதோ இளமை மாதிரி ஸ்டார்டிங் ஆனாலும் போக போக படம் வந்து வேறு ஜேர்னலில் போகுது. ஸோ இயக்குனராக அவருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு படமாக நல்ல ஒரு பரவாயில்ல ஓகேவான நல்ல படமாக வந்திருக்கிறதுக்கு இயக்குனர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து முக்கியமான ரோல் வந்து ருத்ரா. அவர் வந்து முதல் படம் மாதிரியே தெரியல. ஒரு நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாரு. குறிப்பாக வந்து ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் அவர் அந்த ஸ்கூல் பையன் மாதிரியே நல்லாவே பண்ணியிருக்காரு. எப்படி துளுவதோ இளமையில் தனுஷ் அவர்கள் மாதிரி இந்த படத்துலேயும் வந்து அது கண்டிப்பாக அவரோட அந்த ஸ்கூல் பாய்ன்னு சொன்னால் ஏற்றக்கூடிய அளவில் அவரோட பிசிக்கும் அவரோட நடிப்பு நல்லாவே இருக்குது. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் மெச்சூர்டாக அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது வர அந்த காட்சிகள், அப்புறம் கான்ஃப்ளிக்ட் வர நேரத்தில் அந்த எக்ஸ் லவரோட வர விஷயங்கள், அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி அந்த 2 லவ் ஃபெயிலியர் ஆகும்போது அவர் காட்டுற எக்ஸ்பிரஷன் சொல்லி நடிப்பில் நல்லாவே பண்ணியிருக்காரு. ருத்ரா அவர்கள் பாராட்டுகள். மிதிலா பால்கர் தான் ஹீரோயின். அவங்க தான் படம் ஃபுல்லாக வராங்க. அவங்க வந்து ஹிந்தி நடிகைனால ஹிந்தியில் நல்லாவே பேர் வாங்கியிருக்காங்க பாலிவுட்டில். அவங்க குறிப்பிட்ட செலக்டிவ் படங்கள் நல்லா பேர் வாங்கினவங்க ஹிந்தியில். இதுலேயும் படத்துலையும் நல்லா பண்ணுறாங்க. அவங்க லாங்குவேஜ் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அவங்களோட அந்த லிப்ஸிங்கில் கொஞ்சம் பிரச்சனையாக படுது. அது மட்டும் தவிர்த்துட்டா மற்றபடி அவங்க படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காங்க கேரக்டரை. அது இல்லாமல் காமெடிக்கு வந்து கிங்ஸ்லி கிங்ஸ்லி காமெடி இந்த படத்தில் நல்லாவே ஈடுபட்டிருக்கு. அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணாலே நல்லாயிருக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் 2, 3 இடங்களில் அவரோட காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது இல்லாமல் கருணாகரன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நல்ல ஒரு ஒரு காமெடி ப்ளஸ் சப்போர்ட்டிங் ரோலு. அவர் கொடுக்குற கவுண்டர்கள் எல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்குது. கருணாகரன் இன்னும் நல்லா பல படங்கள் பண்ணணும்னு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாமல் ஹீரோக்கு அப்பா அம்மா கேரக்டரில் வந்து நீங்கள் கேட்ட பாடல் புகழ் விஜய் சாரதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் வராரு. அதுக்கப்புறம் அம்மா கேரக்டரில் வந்து கஸ்தூரி அவர்கள். இவங்க 2 பேர் காம்பினேஷன் ஓரளவு ஓகே தான். இருந்தாலும் விஜய் சாரதி அவர்கள் கேரக்டர் கொஞ்சம் ஜோசியம் மாதிரியான விஷயங்கள் இன்னும் டீப்பாக போயிருக்கலாமோ, கொஞ்சம் செயற்கையாக இருக்க மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமான்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. கஸ்தூரி அவர்கள் ரோல் வந்து ஓகே தான். ஸோ மற்றபடி படத்தில் சப்போர்ட்டிங் ரோலில் அந்த ஃப்ரெண்டு கேரக்டரில் வர நிர்மல் பிள்ளை ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக வராரு. ஒரு ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டைம் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஹீரோ இருக்க வரைக்கும் நல்லா கவுண்டர் கொடுக்குறாரு. காமெடி கொஞ்சம் நல்லா ஈடுபடுது. அவரோட காமெடி டைமிங்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அவர் வந்து இப்போது செகண்ட் ஹாஃப்ல நல்லா பயன்படுத்தியிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் மியூசிக் வந்து ஜென் மார்ட்டின். அவர் வந்து தாதா படத்தில் கவனம் ஈர்த்தவர். இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு ஃபீல் குட்டாக படத்தில் வந்து ஒரு எமோஷன்ஸு நல்ல அந்த ரொமான்ஸ் ஃபிலிம் எஃபெக்ட்டு, அது இல்லாமல் ஒரு சில சட்டையரான அந்த ஒரு லவ் ஃபெயிலியர் இப்போது வந்து ஒரு கானா பாட்டு மாதிரியான 2, 3 கானா பாட்டுன்னு எல்லாமே கலந்து கட்டி நல்லா பண்ணி ஜென் மார்ட்டின். படத்தில் பிஜிஎம்மும் நல்லாவே இருக்குது. அவங்க பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் அபேஷனே கெஸ்ட் ரோலில் வராங்க. அதாவது கெஸ்ட் ரோலில் படம் ஃபுல்லாகவே வராங்க. ஃப்ரெண்ட் ரோலில் ஃப்ரெண்ட் ரோல் அவங்களும் அபேஷனே நல்லா பண்ணியிருக்காங்க. ரஞ்சன் என்ற கேரக்டரில் அவங்களுக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் பாலாஜி சக்திவேல் அப்புறம் கீதா கைலாசம் அவங்க ரோலை நல்லா எழுதியிருக்கலாம். ஏன்னா அவங்க ரோல் வந்து 2, 3 சீன் தான் அது கொஞ்சம் வீணடிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. வலையை திணிச்ச மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். மற்றபடி படத்தில் நடித்த எல்லாருமே கேஸ்ட் அண்ட் க்ரூ நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் மைனஸே இல்லையானா இருக்குது. அது ஏன்னா இதே மாதிரியான டெம்ப்ளேட் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஒன்று அந்த ஹீரோ ஹீரோயின் கான்ஃப்ளிக்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிளைமேக்ஸில் சேருவாங்க, இல்லை சேர மாட்டாங்க. 2 தான் ஒரே ஆப்ஷன்ஸு. ஸோ எதை நோக்கி நகரும் நம்ம கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. அது இல்லாமல் கான்ஃப்ளிக்டான காரணம் அழுத்தமாக இல்லை. படத்தில் வந்து ஒரே நேர்கோட்டில் போகுது. எந்த இடத்துலையும் வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரியான வில்லன்கள் சூழ்நிலைகள் எந்த இடத்துலையும் இல்லாத கொஞ்சம் கவனித்து எழுதியிருக்கலாம். அது இல்லாமல் படம் வந்து ரொம்ப ஒரு அந்த ஜென்ரேஷன் ஜென் செட்டுக்கு ஏற்ற மாதிரியான படம் மாதிரியே இருக்குது. எல்லா தரப்பையும் கவர் பண்ணுற மாதிரி இன்னும் ரொமான்டிக் படமாக வந்து நல்லாவே எடுத்திருக்கலாம். அது இல்லாமல் ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் நல்ல காமெடிக்கு ஸ்கோப் இருந்தும் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படி அதில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ரொமான்டிக்கான விஷயங்கள் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்பில் ரொமான்டிக் விஷயங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த காமெடி கொஞ்சம் விட்டுட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இப்போ எல்லா தரப்புலையும் கவர்ந்துருக்கும். இப்போதைக்கு அது காலேஜ் பசங்க அப்புறம் அந்த ஜென் செட் பசங்களுக்கு ஒரு கம்மிங் ஃபிலிம் மாதிரியான ஒரு ஜானரில் போயிடுச்சு. அதனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. அது இல்லாமல் படத்துக்குள்ளே படம்னு வச்சா எப்படி போகும்னு ரிசல்ட் வந்து கணிக்க முடியாது. இந்த படத்துலையும் அது ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. அதெல்லாம் படத்தில் முக்கியமான ஒரு கேமியோ சொல்ல மறந்துட்டேன். விஷ்ணு விஷால் அவர் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அவர் தான் ப்ரொடியூசரும் கூட. அவர் நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா கொண்டு வரதுக்கு அவரோட பிரதரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ப்ரொமோஷன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ சின்ன சின்ன குறைகள் தான். மற்றபடி இன்னும் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணியிருந்தா இந்த படமும் நல்ல ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிமாக சொல்லியிருக்கலாம். ஸோ இப்போதைக்கு கூட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்காக போகுது. ஏன்னா படம் இப்படி தான் முடியும்னு ப்ரெடிக்டபுளாக தெரியுது. அது ஒரு 10, 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணிக்கலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. மொத்தமே 2 மணி நேரம் படம் தான்.
இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் ஓடுற மாதிரியான ஆயிடுச்சு தெரியுது செகண்ட் ஹாஃப்லாம். அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஓகேவான ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் தான். அதுவும் குறிப்பாக வந்து இளைஞர்களாக இருந்தீங்கன்னா, ஜென் செட்டு இந்த மாதிரி ஜென் செட் பசங்க 16+ மேலே இருக்க தான் பார்க்க முடியும். படத்தில் வர அந்த லிப்லாக் காட்சிகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் 16+ தான் கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சின்ன பசங்க அலோடு இல்லை ஸ்கூல் பசங்களுக்குலாம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். ஸோ இது வந்து இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு படம் மாதிரியான ஒரு ஜேர்னலில் வந்திருக்க படம். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸும் ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ 16+ இருக்கவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய படம் தான். டெக்னிக்கலி நல்ல ஒரு அப்பீலிங்காக நல்ல ஒரு ரிச்னஸ்க்காக இந்த படத்தை வந்து ஒன் டைம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, டைம் பாஸ்க்கு பார்க்கணுன்னா கண்டிப்பாக தேட்டர்களில் பார்க்கலாம். இல்லை ஓடிடிக்கு வெயிட் பண்ணி பார்க்குறவங்களும் பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட வெர்டிக்ட்டு. ஸோ ஓகேவான ஒரு படம். ஒன் டைம் வாட்சபிள் தான். டைம் பாஸ் கேட்டகரியில் நம்ம இதை வந்து பண்ணலாம். ஸோ மற்றபடி இந்த ரிவ்யூ பிடிச்சதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு பெரிய அம்சம் சந்திப்போம். ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.